நாம் முதலாவதாக பாடல் எண் 9 நாம் பாடுவோம். பாடல் எண் 9. இந்த பாடுதலத்தின் சொந்தக்காரராகிய ஆண்டவர் நம்முடைய சொந்தமான அந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாய் மகிழ்ந்து ஆர்ப்பரித்து இந்த பாடலை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினம் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார்.
என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. நாம் அடுத்ததாக பாடல் எண் 10 நாம் பாடுவோம். பாடல் எண் 10 நாம் பாடுவோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நாமத்தை மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு நாமம் தான் இயேசுவின் நாமம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் உயர்த்தி எஸ்பெஷலாக துன்பத்தின் வேளையில் நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது எவ்வளோ இன்பமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தம்மை தூக்கி எடுத்து ஆற்றியே தேற்றுவதால் சேற்றிலிருந்தம்மை மீட்டெடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதால் இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம். நன்றியோடே நாம் பாடிடுவோம். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும்
நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலன் அளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா பலன் அளிப்பார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் விடார். திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் பாரில் நம்மை பணவர். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார் பாரில் நம்மை பணவர். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சியடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சியடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். நம்மையே மீட்க தம்மையே ஈந்து தரணியில் மாண்டுயிர்த்தார். நம்மையே மீட்க தம்மையே ஈந்து தரணியில் மாண்டுயிர்த்தார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடே நாம் பாடிடுவோம், நன்றியோடே நாம் பாடிடுவோம். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் எண் 218 நாம் பாடுவோம். பாடல் எண் 218. கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடித்து நமக்கு நன்மை செய்கிறாராக நம்ம கூட எப்பயுமே இருக்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை பெற்றிருக்க நாமும் நம்ம ஆயுள் முழுவதும் எல்லாமே அவரே பார்த்துக்கிறதுனால நம்மளுடைய ஆயுள் முழுவதும் அநேகரை ஆண்டவர் அண்டை சேர்க்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஒரு தருணத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன் என்று ஆண்டவர் செய்த நன்மைகளையும்
நம்மளுடைய பொறுப்பையும் எண்ணி இந்த பாடலை பாடும். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டார். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்ம இந்த நாள் வரைக்கும் ஒரு குறைவின்றி கடுகளவு கூட குறை வைக்காமல் நம் தேவையை சந்தித்து, இந்த நாள் வரைக்கும் எல்லா காரியங்களும் ஆத்துமத்தின் தேவையை சந்தித்து நமக்கு ஏற்ற வார்த்தையை தந்து, இந்த நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ குறை உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த குறையெல்லாம் மாற்றி வருகிற நல்ல தகப்பனாகவே நம்மளோடு இருந்து நடத்துகிற நல்ல தகப்பன் எல்லாம் நமக்காக செய்து முடித்து அந்த விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருந்து விசுவாசத்தினால் பிழைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிற நல்ல ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க நம் சபையாய் எல்லோரும் அவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்க எல்லோரும் இறைத்தின் ஆழத்திலிருந்து
உம் சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த கடவுள். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே எங்கள் கூட இருக்கிறீங்களே, நன்றி. நீர் உம்முடைய நாமம் உயரத்தக்க பாத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், இதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பரிசுத்தர், உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களை உம்முடைய ரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமானாக்க நம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்துகிற நம்முடைய தயவிற்காக நன்றி. எங்களை ஒருபோதும் கைவிடாத நம்முடைய கரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் ஒருபோதும் ஆண்டவரே எங்களை ஆகாதவன் என்று தள்ளாத நல்ல தகப்பனாகவே எங்களோடு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உம்மை போல் மாற்றுகிற ஒரு வாழ்க்கையில எங்களை முன்னேறி செல்லும்படியாகவே இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வரீங்களே, நன்றி. எத்தனை குறை இருந்தும் ஆண்டவரே அந்த குறையில எல்லாம் கழுவி அப்பா எங்களை எல்லா கோணலானவையெல்லாம் நேராக மாற்றுகிற நல்ல தகப்பனாக, நல்ல ஆண்டவராக எங்களோட எப்பொழுதும் இருந்து நடத்துகிற உங்களுடைய தயவிற்காக நன்றி. உங்களுடைய அன்பின் சிக்ஷைக்காக நன்றி. உங்களுடைய எல்லா காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் உண்டே. நீர் அனுமதிக்காமல் ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறது இல்லையே. அதற்காக நன்றியை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ், ஃபார் யூ ஹேவ் ஆல்வேஸ் பீன் குட் இன் அவர் லைஃப். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லவராகவே இருந்த நம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராக எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற நம்முடைய தயவிற்காக நன்றி. நானே தேவன் என்று அமர்ந்து கொள்ளும்படியாய், நாங்களே அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் அமர்ந்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய சத்தியத்திற்காக நன்றி, நன்றி. நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ் இன் அவர் லைஃப், லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக துதிகளையும் நன்றிகளையும் நம் ஆண்டவருக்கு ஏறெடுக்க கடவும். சங்கீதம் 69வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே படிக்கும்போது, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். இங்கே ஒரு பகை ஏற்படுகிற ஒரு காரியத்தை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலேயும் நாம் பகை என்ற ஒரு பகுதி என்பது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒரு நிமித்தம் இல்லாமல் அல்லது முகாந்திரம் இல்லாமல், எந்த ஒரு வித்தவுட் அ காஸ் என்று சொல்வது போல அதற்கு ஒரு காரணமே இல்லாமல் இருக்கிற ஒரு பகை என்ற ஒரு பகுதி மட்டும்தான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் எதிர்கொள்ளுகிற ஒரு இடமாக நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் நாம் தனிப்பட்ட விதத்திலே யாரோடு ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் ஒரு காரணத்தை, ஒரு முகாந்திரத்தை வைத்து இதன் நிமித்தம் ஒரு பகை ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு பகுதியை நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாம் கொண்டு வாழ்வது என்பது கிறிஸ்தவ ஜீவியத்திலே அனுமதிக்கப்பட்ட பகுதி இல்லை. நாம் அந்த பகையை தகர்த்தெறிந்து நாம் அந்த பகை இல்லாத ஒரு இடத்திலே நாம் ஜீவிக்கவே நாம் வேண்டும். ஆனால்
அப்படிப்பட்ட ஒரு பகுதி இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற ஒரு பகுதி என்பது நாம் சந்திக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு பகுதி எப்படி நேரும் என்றால் அடுத்த 7வது வசனம் 8வது வசனம் அதிலிருந்து படிக்கும்போது, உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடிட்டு, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன் என்று அவருக்கு ஏற்பட்ட அந்த பகையை குறித்து இங்கே சொல்லுகிறார். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். ஆனால் அதற்கு காரணம் என்னவென்றால், பிகாஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. அந்த பகை என்பது அது முகாந்திரம் இல்லாமல் இருக்கிற ஒரு பகை. அந்த தனிப்பட்ட நபருக்கும் பிறருக்கும் யாதொரு தனிப்பட்ட ஒரு முகாந்திரத்தின் நிமித்தம் வந்த பகை அல்ல, முகாந்திரம் இல்லாமல் வந்த பகை. ஆனால் அதற்கு காரணமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே இந்த வசனம் ஆரம்பிக்கும்போது அந்த முந்தின வசனம், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன், ஏனென்றால் என்று சொல்லி உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று அதோடு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று தேவனுடைய காரியத்திற்காக, தேவனுக்காக வாழ வேண்டும் என்று வாழ்கிற அந்த வாழ்க்கைக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக என்று இருக்கிற ஒரு இடத்திலே அந்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் ஏற்பட்ட ஒரு பகை, முகாந்திரம் இல்லாமல் ஏற்பட்ட அந்த பகையே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பகை என்ற ஒரு இடம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு மட்டும்தான் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இதை தவறாக வைத்து தனிப்பட்ட விதத்திலே ஏற்படுகிற ஒரு பகுதியை அந்த பகைக்கு நாம் இதை மாற்றிவிடாமல் இருக்க நாம் கவனம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் ஜெப விண்ணப்பம் என்ற ஒரு பகுதியை கூட தனக்கு யாராவது ஒருவர் ஒரு முகாந்திரத்தோடு இருக்கிற ஒரு பகையினுடைய ஒரு பகுதியிலே தனக்கு லகுவாய் சில பகுதிகள் நடக்க வேண்டும், அவர்கள் என்னை விட்டு அகன்று போக வேண்டும், என்னை விட்டு ஒளிந்து போக வேண்டும் என்றெல்லாம் ஜெப விண்ணப்பங்கள் ஜெபிப்பதை நாம் பார்த்திருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தரத்திலே நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. நாம் முகாந்திரமில்லாமல் பகைக்கிற ஒரு பகை என்பது மட்டும்தான் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட ஒரு பகுதியை என் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் ஏற்பட்ட ஒரு பகை என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் யோவான் புத்தகத்திலே சுவிசேஷத்திலே நாம் இன்னும் பார்க்கும்போது, யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம், ஏன் அப்படி அந்த ஆண்டவருக்காக, அவருடைய காரியத்திற்காக, அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கிற அந்த பகுதியிலே நாம் வாழும்போதோ, அவருடைய ஊழியம் என்ற ஒரு இடம் என்று வரும்போதோ, அவருக்கு நாம் அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்று ஏன் பகை வருகிறது என்று நாம் பார்க்கும்போது, இந்த வசனத்திலே இயேசு சொல்லுகிறது போல, பொல்லாங்கு செய்கிற 20வது வசனம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். ஒரு மனிதன் அப்படி முழுவதுமாய் தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அவன் ஒளியின் பாதையிலே பிரவேசித்து நடக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாக வருகிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஜீவியத்தை செய்கிற அந்த மனிதனை பார்க்கும்போது, அந்த ஜீவியத்துக்குள்ளாக வர மனதில்லாமல் இருக்கிற அந்த மனிதர்கள், அந்த 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, பொல்லாங்கு செய்கிற எவனும் அவன் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியிடத்திலே வராதிருக்கிறான் என்று இருக்கிற இடத்திலே உள்ள மனிதர்கள், ஒளியிலே நடக்கிற அந்த மனிதனை பார்க்கும்போது அவர்கள் நாம் அந்த சங்கீதத்திலே பார்த்தது போல முகாந்திரமில்லாமல் பகைக்கிற ஒரு இடத்திற்குள்ளாக வருகிறார்கள். எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒளியின் ஜீவியத்தை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒளியின் ஜீவியத்திலே நாம் வாழும்போது இது போன்ற முகாந்திரமில்லாமல் பகைக்கிற பகை என்பதை நாம் சந்திக்க நேரிடும்.
இயேசு கிறிஸ்து அதை அநேக வேளைகளிலே சொல்லியிருக்கிறார். என் நிமித்தம் உங்களை எல்லோரும் பகைப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பகை போன்ற சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் போதும் நாம் அந்த சூழ்நிலையிலையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நன்மையை நாம் ருசிக்கும்படியாகவே தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நாம் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் படிக்கிறது போல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த சகலமும் என்ற பகுதியிலே எல்லாவற்றையும் தேவன் இது போன்ற முகாந்திரம் இல்லாமல் வருகிற காரியங்கள், அதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சில துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அந்த நன்மையை குறித்து இன்னும் அவர் சொல்லும்போது 35வது வசனத்திலே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்று அந்த வெளிப்படையாய் நாம் தேவனை பின்பற்றுகிறது நிமித்தம், ஒளியின் பாதையிலே சத்தியத்தை நாம் பின்பற்றுகிறது நிமித்தம், அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை நாம் கொண்டிருக்கிறது நிமித்தம் வருகிற அந்த பகுதி என்பது இந்த 36வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்று வெளிப்படையாய் தோன்றுகிறதா இருந்தாலும், நாம் 35வது வசனத்திலே நாம் படிக்கிறது போல, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். எந்நேரமும் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்திலே ஆல் டே லாங், ஒரு நாளின் எல்லா நேரத்திலேயும் அந்த கொல்லப்படுகிற சம்பவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அந்த கொல்லப்படுகிற பகுதி என்பது ஏதோ அந்த துன்பத்தின் நிமித்தம் என்னை கொல்லுகிறார்கள் என்று வெளிப்படையாய் சொல்லுகிற ஒரு இடம் இல்லாமல், நாம் 36வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, அநேக அந்த துன்பமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நம்முடைய சுயமானது அது நெருக்கப்படும், நசுக்கப்படும். அந்த சுயத்தினுடைய பல காரியங்கள் நமக்குள்ளே அந்த வேளையிலே கொப்பளித்து வருவதை நாம் பார்க்க முடியும். அந்த வேளையிலே நமக்குள்ளே அந்த முகாந்திரமில்லாமல் ஏற்பட்ட அந்த பகைக்கு பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும், பதிலுக்கு நாமும் பகைக்க வேண்டும் என்பது போன்று சுயத்திலே புறப்படுகிற பல காரியங்கள் நமக்குள்ளே புறப்பட்டு வருவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த எழுந்து வருகிற சுயத்தை நாம் கொன்று நாம் அதிலே ஜீவன் பெற்று வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதையே நாம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறும்படியாகவே அந்த மறைந்திருக்கிற நம்முடைய சுயம் அதிலே வெளிப்பட்டு, அந்த சுயம் கொல்லப்பட்டு நாம் தேவனுடைய ஜீவனை பெற்று அந்த இடத்திலே நாம் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலையை மேற்கொண்டவர்களாக வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறும்படியாகவே தேவன் இது போன்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். 28வது வசனத்திலே நாம் பார்த்தது போல, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் அனுமதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறது போல, இதுபோன்று எந்த சூழ்நிலை வந்தாலும் அதன் மூலமாய் நாம் அவருடைய அன்பை நாம் ருசிக்க முடியும். நாம் 37வது வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, எந்த சூழ்நிலை இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல நம்மிலே அன்பு கூர்ந்து எப்போதும் அன்பின் சொருபியாக இருக்கிற அந்த தேவனையே நாம் சொந்தமாய் கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பதனால் எந்த சூழ்நிலையிலையும் நாம் அவராலே அந்த சூழ்நிலையிலே நாம் ஜெயித்து அதில் எழும்புகிற சுயத்தையும் நாம் அதை மரணத்துக்கு ஒப்புவித்து நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பெற்று வாழ முடியும். அதிலே நம்மை அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நாம் பெற்று வாழ முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் யாவரும் வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் அப்படி வாழ தேவன் நம்ம எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். முகாந்திரமின்றி பகைக்கிற ஒரு காரியம் எல்லாம் கேட்டது போல் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் ஆண்டவர் சொன்னார். அப்போ எல்லோராலும் என்றது இந்த காரியங்கள்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் வச்சு நிதானித்து பார்க்கும் பொழுது, எல்லோராலும் என்றால் அது வார்த்தையின்படி எல்லோராலும் உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னை பகைப்பாங்கன்னு கிடையாது. எனக்கு எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னை தெரியவா போகுது அப்படி கிடையாது. அதனால்
யார் வேணாலும் என் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கமான ஒரு சில இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் அவர்களும் ஒரு நாள் என்னை பகைக்க முடியும். அது ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு செயலாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிதானித்து பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில் மாம்சமாகணும். இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் மற்றவங்களுக்கு அந்த ஒளியாக பிரதிபலிக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற நமக்கோ அதை வாஞ்சிக்கிறோம், அதை ஜெபிக்கவும் செய்கிறோம். ஆண்டவரே என்னை இம்மை போல் மாற்றுங்கன்னு கேட்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஜெபத்தில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. சும்மா நம்ம சிலபல்ஸை மட்டும் ப்ரேயர் பண்ணுறது, ரெகுலரான ஒரு சிலபல்ஸ், அடிக்கடி கிறிஸ்தவ உலகத்தில் கேட்கக்கூடிய, சபையில் அநேகர் ஜெபிக்கும் போது கேட்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வச்சு அந்த வார்த்தைகள் நிமித்தம் சும்மா அளப்புற ஜெபம் கிடையாது. அந்த ஜெபத்திற்கு பின்னாடி அவ்வளோ ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாரோடும் பகைக்கப்படுவீர்கள் ஒரு சூழ்நிலை என்பது என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அப்படி ஒரு சூழ்நிலையும் ஒரு நாள் வரதான் செய்யும். யாரோ நமக்கு முகாந்திரமின்றி நம்மை பகைத்து வரும் பொழுது அவர்களை கசந்து கொள்வது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்ன்றதை மட்டும் பார்த்துட்டே இருந்தாலே போதும். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். இப்படி செஞ்சிட்டாங்களே இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறது கிடையாது. இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளார கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறப் போகுதுன்ற ஒரு உற்சாகமும் இந்த சூழ்நிலையை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனப்பக்குவம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கணும். அப்பொழுது தான், ஏன்னா ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை உடையுங்க, என்னை வணையுங்க அப்படின்னு சொல்லி நான் களிமண் உங்களுடைய கையில் இருக்கிறேன் இப்படிலாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் பொழுது நான் ரிஜிட் ஆகிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்டவரும் நமக்கு விரோதமாக எதிர்த்து வரும் பொழுது கர்த்தர் அனுமதித்த ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்தில் நான் சந்தோஷமாக வாங்கி ஜெபம் பண்ணுற ஆண்டவர். ஆனால் ஆண்டவருமே ஒரு சூழ்நிலைக்குள்ளார போகும் பொழுது இது ஆண்டவருடைய சித்தம் தானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணார். ஏன் அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட ஜெபம் பண்ணார். அது ஆண்டவர் சித்தம்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்த போல்ட்னஸுக்கு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டு அவர் அங்கே நிற்கும் பொழுது அந்த ஏதோ நான் தான் அவர் சொல்லும் பொழுது வீரர்கள்லாம் கீழே விழுந்தாங்கன்னு படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு போல்டாக அவருக்கு அகெயின்ஸ்டாக அந்த சூழ்நிலையில் இது தேவ சித்தம் என்று அறிந்த பொழுது இது நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கொண்டு போய் தைரியமாக நின்று அந்த சூழ்நிலையில் பிரதிபலிப்பாக தான் அந்த இடத்துல அவர் நின்ற போல்ட்னஸுக்கும் அவர் அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டியோட அப்படிப்பட்ட ஒரு போல்ட்னஸோடு அவங்க போய் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவர்களாக நம்ம இருந்து அந்த சூழ்நிலையில் போயிட்டு யூதாஸ் கரியத்தை போயிட்டு அவர் கசந்துக்கிட்டு அவரை சபிச்சுக்கிட்டு அப்படி எதுவும் செய்யலை. நான் ஸ்நேகிதனேன்னு தான் சொன்னார். ஸ்நேகிதனே அப்படின்னு சொல்லி கடைசியில் கேட்டார், நீ முத்தத்தினால எனக்கு காட்டி கொடுக்குறியான்னு சொல்லி அந்த சம்பவத்தையும் சொன்னார். எப்படி ஒரு ஃபால்ஸ் ஹியூமிலிட்டிக்குள்ளார போயிடக்கூடாதுன்னா, ஒரு பொய்யான தாழ்மைக்குள்ளார போயிடக்கூடாதுன்னா, யாரோ எனக்கு ஏதாவது செய்யும் பொழுது அவர் என்னை நேசிக்கிற ஒரு சகோதரனாக இருக்கும் பொழுது நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு குறையக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அவர் செய்த காரியங்களை ஒரு வெளிச்சத்தில் எடுத்து காண்பிப்பது, அன்பின் நிமித்தம் எடுத்து காண்பிப்பது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பூமியில் வாழும்படியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட யார் எனக்கு எதிராக எழுந்து வந்தாலும் சரி, அவர் மீது இருக்கிற அன்பு, அந்த அன்பு மாறாதபடி இருக்கணும். அந்த அன்பை பெற்ற நாம் பிறர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பும் மாறாதபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அதனால் சர்ப்ரைஸ் ஆகாதபடி ஒரு சூழ்நிலை எழுந்து வரும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் மூலமாக வருதான்றது ஒரு நினைப்பு வந்தாலும் அது ஒன்றும் ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒன்றும் நேரிடலை. அதனால் அந்த சகோதரனையோ அந்த சகோதரியவோ நம்ம குடும்பத்தாரையோ யாரையும் பகைத்துக்கொண்டு ஆண்டவர் கொடுக்குற பாத்திரத்தை தூக்கி குப்பையில் போட்டுறாதபடி இது கர்த்தர் தந்த பாத்திரம்னு சொல்லி அந்த இடத்துல தெய்வ அன்பை பிரதிபலித்து அந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாதையில் நான் முன்னேறி சென்று ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் அது ஜீவனாய் மாறணும். அது ஜீவனாய் மாறுறதுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு நல்ல வணைந்து கொள்ளுகிற நல்ல ஒரு களிமண்ணாக ஆண்டவர் எப்படிலாம் வணையணும்னு நினைக்கிறாரோ வணையட்டும். ஆண்டவரே நீங்கள் எப்படிலாம் நீ பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிரேக் பண்ணுங்கள், உன்னை வணைங்க, அது உங்களுடைய சித்தம். அந்த சூழ்நிலையில் நான் என் கழுத்தை பிடரியை என்ற கடினப்படுத்தி நான் நின்று விடாதபடி இந்த சூழ்நிலையில் நான் என்னை ஒப்பு கொடுத்து வாழும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளெக்சிபிள், அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்மையுள்ள ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குற அவர் கரத்தில் விழுகிற அப்படிப்பட்ட அழகான பாக்கியத்தை தெரிந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் எல்லோரும் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பகை சகோதரர்கள் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பகைன்ற ஒரு விஷயம் முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிறதுன்றது என்னோடய வாழ்க்கையில் அதிகமாக நான் பார்த்ததில்லை. ஆனால் சூழ்நிலைகள் ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொடுக்குறாருன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா,
அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், அது நான் பண்ண பிளெண்டர்னால் வந்த ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். கர்த்தரோட அதுக்கு முன்னாடியே வந்து என்னை கர்த்தரை என்கிட்ட வந்து ஆற்றி தேற்றி இது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு, ஒரு பார்டர் கர்த்தர் அங்கே வச்சுருப்பார். அது எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அந்த பார்டரை தாண்டி அந்த விஷயங்கள் நடக்காத அற்புதத்தை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு பார்டர் வச்சுருப்பா, அதை தாண்டி அவங்க வராமல் இருக்கதையும், அந்த சூழ்நிலைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல கர்த்தருக்கு அடங்கி இருந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் சரி, இதோட மோசமான ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய பாவியாக இருந்தேன், அதன்படி நீங்கள் என்னை தீர்த்துருந்தீங்கன்னா நான் வேறு எங்கேயோ போய் என்னோடய வாழ்க்கை எங்கேயோ முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு இடம். ஆனால் நீங்கள் இப்போ ஆற்றி தேற்றி என்னை பயங்கரமாக இப்போ சரி செஞ்சு அநேக சூழ்நிலைக்குள்ளே கூட்டு போய் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துலையே நான் அடங்கியிருக்கேன், எனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த பகை வந்துட்டு அநேக நேரத்தில் நம்மளை சுத்திகரிக்கிறதா தான் இருக்கும். சகோதரர்கள் சொன்னது மாதிரி அதை மாம்சத்தில் பேதுரு சொல்லுவார், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான்னு சொல்லி. அந்த மாம்சத்தில் பாடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்குள்ளே இருக்க ஒரு மாம்சம் எழும்பி வரும்போது அதை நான் ஒரு பாடுகளுக்குள்ளே உட்படுத்தி இந்த இடத்துல அடங்கி இருக்கணுன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதுன்றது, அதுக்கான சூழ்நிலையில் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது அதுக்குள்ளே அடங்கி இருக்குதுன்றது மிக பாக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இங்கே ரோமரில் நம்ம வாட்ச அந்த இடத்துல அநேக விஷயத்தை போட்டுட்டு 36வது வசனத்தில் இதெல்லாமே எனக்கு நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு எனக்கு ஒன்று இருக்குது, அதை நான் பிடிச்சிக்குவேன். ஏன்னா அவரோட அன்பை மட்டும்தான் நான் அங்கே பார்க்குறேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது எந்த பகையாக இருந்தாலும் கர்த்தர் அங்கே மத்தியில் என் கூட இருக்கார். கிறிஸ்துவின் நிமித்தம் நான் ஏற்கனவே ஒரு தடவை இங்கே நான் சொல்லியிருக்கேன், நம்ம சபையில் கூட அந்த பெரிய பிளவு ஒன்று வந்தபோது பிரதர் வந்துட்டு ஒரு சைடு சாஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அநேக ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கு தகுந்த ஒரு ஆசீர்வாதங்கள்லாம் அங்கே வந்து பிரதருக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த பக்கம் சாயாமல் நான் கர்த்தருக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை நின்ன ஒரு ஸ்டாண்டு வந்துட்டு என்ன நிறைய இடங்களில் அப்படி கொண்டு உலக ஆசீர்வாதங்களுக்கு இந்த இடத்துல நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் உலக ஆசீர்வாதங்கள் வரும், நிறைய அவமானங்களை நான் தவிர்க்க முடியுன்ற இடங்கள்லாம் வரும்போது அங்கே அது ரொம்ப சின்ன ஸ்டெப்பு தான், நான் எடுத்ததெல்லாம் சின்ன ஸ்டெப்பு தான். அதுக்கு எனக்கு முன்னாடி நின்னது சகோதரர் இங்கே நின்னதை நான் எப்பயும் நினச்சி பார்ப்பேன். இங்கே நின்னதுனால, கர்த்தருக்காக நான் நின்னதுனால அநேக உபத்திரவங்களுக்குள்ளே போனாலும் சபையை இப்போது சமீபமாக நான் பார்க்கும்போது நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நான் பார்க்க முடியும். எவ்வளோ கர்த்தரை அழகாக அங்கேருந்து புடமிடப்பட்ட அழகான சகோதரிகளை நிறுத்தி வச்சு இன்னமும் சபை வந்துட்டு கர்த்தருக்காக எழும்பி நிற்கணுன்ற ஒரு இடத்துக்குள்ளே போகிற அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, தனித்தனியாக ஒரு சில சகோதரர்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான். நான் அடிக்கடி கர்த்தர்கிட்ட சொல்கிறது வந்துட்டு, எது வேணால் என்னை விட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்களும் இந்த சபையை விட்டும் நான் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றத சொல்லுவேன். அப்போ அந்த சூழ்நிலைகள், அந்த கர்த்தர் எனக்கு கொடுக்குற அந்த பகையாக இருக்கலாம், என்ன ஒரு சுச்சுவேஷனாக வேணா இருக்கலாம், அது வந்துட்டு கர்த்தருக்குள்ளே என்னை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதா இருக்குமே தவிர அவரோட அன்பை விட்டு பிரிக்கிறதா இருக்காது. எப்பயுமே கர்த்தரோட முகத்தை பார்த்து அதுக்குள்ளே நிலச்சிருக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம கேட்ட அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. இது என்னவென்று சொன்னால், முகாந்திரமின்றி என்னை அவர்கள் பயத்தார்கள். அதை சங்கீதக்காரன் அவர் சொல்லும் பொழுது, இவர்களோ என்னை வீணாக எனக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், வீண் என்று சொல்வது எம்டி என்று தான் அர்த்தம். அவர்கள் என்னை பயப்பதற்கென்று ஒரு முகாந்திரமும் இல்லை. அதுபோன்று ஒரு இடம் வருவதென்று சொல்வது, தட்ஸ் எ வெரி குட் பிளேஸ், நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். ஜனங்கள் இந்த உலகத்தில் பயக்கப்படுகிறார்களாம், எஸ். ஆனால் அந்த பயக்கு பின்னால் முகாந்திரம் உண்டு, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரணங்கள் உண்டு. உலகத்தாரோடு, உலக மக்களோடு உங்கள் பகை என்றால் முகாந்திரம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் முகாந்திரமின்றி என்று சொல்லுகிற ஒரு இடமெல்லாம் டுவர்ஸ் காட், தேவன் பட்சத்தில் நீங்கள் வாழும் பொழுது இந்த அற்புதமான ஒரு இடம் கிடைக்கும். என்ன இடம்? தெர் இஸ் வித்தவுட் காஸ், ஒரு காரணமும் அங்கே இல்லை. வீணாக என்னை பயத்தார்கள் என்பதுதான். ஆகவே யூ டூ சம்திங் ஒரு ராங் வித் சம்படி, யாருக்கோ தீமை செய்கிறீர்கள், அல்லது ஏதோ ஒரு கோபாவேசத்தில் நீங்கள் இன்னொருவரோடு சண்டை போடுகிறீர்கள், பொறாமை கொள்கிறீர்கள், அல்லது பிரிவினைக்குரிய காரியங்களை மனுஷனிடத்திலே செய்கிறீர்கள், அதன் நிமித்தம் ஒரு பகை என்றால்
ஆண்டவர் இவ்வாறு சொன்னார், உலகப் பொருளை வைத்து சொல்லும் பொழுது இந்த உலகப் பொருளினாலே சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று தான் சொன்னார். அல்லது அந்த அர்த்தம் என்னவென்றால், உலகப் பொருளின் நிமித்தம் நமக்கு பகை வந்துவிடவே கூடாது என்ற ஒரு தீர்க்கமான ஒரு டெசிஷனை, ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை ஐ டேக்கன் இட் வெரி லாங் டைம். ஆரம்ப நாட்களிலே இந்த தீர்மானத்தை நான் எடுத்தபடினாலே என் ஆவிக்கிற வாழ்க்கையிலே தண்ணீர் ஊற்றப்பட்டு செழித்து நான் வாழ்ந்தேன். ஆகவே என்ன காரியம் நடந்தது? இந்த உலகப் பொருளை நிமித்தம் பகை வந்துவிடக்கூடாது. உலக காரியங்களை வைத்து ஒரு பகையா? உலகப் பொருளை வைத்து அவர் என்ன சொல்லுவார்? வேறொரு எஜமான் என்று சொல்வார். வேறொரு எஜமானுக்காக போய் நான் வாதிடுவதா? அந்த வேறொரு எஜமானை பாதுகாப்பதற்காக நானும் போய் அங்கே நின்று கொண்டாயிருப்பது? எனக்கு இருப்பதெல்லாம் ஒரே எஜமான் தான். ஒன்றை பகைத்து ஒன்றை சிநேகித்திருக்கிறான். ஐ ஹேட் தட் வேர்ல்ட்லினஸ். உலகத்தை பகைத்திருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் எப்படி நிரூபிக்க முடியும்? உலகப் பொருளுக்காக சண்டை போடுவதில்லை, உலகப் பொருளுக்காக போட்டி போடுவதில்லை, உலகப் பொருளின் நிமித்தம் வாக்குவாதம் வருவதில்லை. ஒரு சிறிய வீட்டில் உள்ள நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஐ புட் அ கொஸ்டின் லைக் தான், அதை கேள்வி வைக்கிறேன். ஒய் திஸ் கமோஷன்? ஏன் இந்த நெருக்கம் ஏற்படுது? ஜஸ்ட் ஃபார் திஸ் வேர்ல்ட்லி திங்ஸ், இந்த உலக காரியங்களுக்கும். திஸ் வெரி சேட். ஆண்டவர் இதை மாற்றும் என்று நான் கேட்கிறேன். அல்லது இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது அவளுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன். லார்ட், லெட் தேர் பி பீஸ். இங்கே சமாதானம் உண்டாக கடவுது. உலகப் பொருளின் நிமித்தம் பகை வருவதற்கு எங்களுடைய வீடு இருந்துவிடக்கூடாது என்றெல்லாம் ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கிறதே. அதுதான் கீழே அவர் சொல்கிறார், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை நிந்தித்தது. அவரை நிந்தித்தாரெல்லாம் தேவனை நிந்தித்து வாழுகின்றது நிமித்தம் அந்த நிந்தை என்மேல் விழுந்தது என்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது. அந்த பக்தி வைராக்கியம். நீங்கள் இந்த வீட்டை தேவனுடைய வீடாக இல்லாமல் கலர் வகைகளாக மாற்றிவிட்டீர்களே என்ற ஒரு அந்த வைராக்கியம் அவருக்குள் பற்றி இருந்தது. அதுதான் சீசர்கள் கண்டார்கள். சீசர்கள் இதை அவர்கள் கண்டார்கள். சீசர்கள் கண்டது என்ன? வெளியே அவர் தீயை போட வரவில்லை, வெளியே அவர் யார் மீதும் அவர் அக்னியை போட வரவில்லை. அவரிடத்திலே அந்த பக்தி வைராக்கியம் பட்சித்து எறிந்தது. ஆகவே கர்த்தாவே, உம்மீது விழுந்த நிந்தை நிமித்தம் அந்த நிந்தை என்மேல் விழுந்தது என்று கூறும் பொழுது அந்த நிந்தையை குறித்து பக்தி வைராக்கியம் என்னவென்றால், ஹி டேக்ஸ் சம் ஆக்ஷன். ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். ஹி ரிமூவ் திஸ் அண்ட் தேன். இதை அவர் அகற்றுகிறார், அதை அகற்றுகிறார். அத்தனையும் அவர் செய்ததெல்லாம் அவருடைய நாமத்து நிமித்தம் உள்ள நிந்தையை அகற்ற வேண்டும் என்பதுதான். உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய நாமம் என்று சொல்வது அவ்வளோ புகழ்ச்சிக்குரியதாய் பேணி பாதுகாக்க வேண்டும். பரமண்டலில் இருக்கிற என் பிதாவை உங்களுடைய நாமம் மையப்படுவதாக என்றால், சும்மா மையப்படுவதற்கு நீங்கள் சொல்லித்தான் மையப்பட வேண்டுமா என்ன? அதெல்லாம் ஆண்டவரும் பார்த்து கொள்ள மாட்டார். நீங்கள் சொல்லித்தான் மையப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். நோ, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்றால் அவருடைய ராஜ்யம் வருவதை குறித்து உங்களுடைய கேட்டுத்தான் வருவாரா? எல்லாம் எனக்குள் வர வேண்டும். அன்றொன்றில் அப்பத்தை எனக்கு தாரும் என்று கேட்பதே போலவே யுவர் கிங்டம் கம் டு மீ, எனக்குள் வருவதாக. உம்முடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையிலே மையப்படுவதாக என்பதுதான். உம்முடைய நாமம் என் வாழ்க்கையிலே புகழ்ச்சி பெற வேண்டும். உம்முடைய நாமத்திற்கு இகழ்ச்சி வந்துவிடக்கூடாது. அதுபோன்ற அவருடைய நாமத்தை உடையவர்களை குறித்து வெளிப்பட்ட விசேஷத்திலே அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? பிதாவின் நாமத்தை நெற்றிலே தரித்தவர்கள் பகிரங்கமாய் இந்த ஓப்பன்லி சே தேன், நான் பிதாவின் நாமத்தை குறித்தே அல்லாமல் பக்தி வைராக்கியம் கொண்டிருப்பேன் அல்லாமல் இந்த மண்ணிற்காக பக்தி வைராக்கியம், மண்ணிற்காக நான் போட்டி போடுவதில்லை. மண்ணிற்காக வாழ்வது என்று சொல்வது முகாந்திரம். அவருக்கு காரணம் தாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்பதுதான். நான் பாதிக்கப்பட்டு ஒரு ஆத்திரமா, ஒரு கோபமா, ஒரு பொறாமையா, ஒரு போட்டியா, ஒரு மனக்கவலையா, அதற்கெல்லாம் இடமில்லை என்று சொல்கின்ற சபை மக்களாக இருக்க வேண்டும். இவரெல்லாம் யார் என்றால், இவரெல்லாம் எங்களைப் போலவே பல துன்பங்கள் வந்தாலும் ஒரு முகாந்திரமும் இல்லை. அவர்களுக்கென்று அவருக்கும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் ஒரு முகாந்திரமும் இல்லை. பின்பு ஏன் முகாந்திரம் இல்லாமலே பகைக்கப்பட்டார்கள்? என்ன பகை? பக்தி வைராக்கியம், தெய்வ பக்தி வைராக்கியத்தை அவர்கள் உடையவர்களாக இருந்தபடினாலே கர்த்தருடைய நாமத்திற்கு வந்ததாம் நிந்தை. அது எனக்கு வந்த நிந்தை என்று கருதி அதை அவர்கள் தேவ ஆட்டுக்குட்டியாய் தங்களை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்கிற அந்த ரோமர் 8 வாசிக்கிறதை போல் இருந்தாலும் அங்கேயோ அவர்
பக்தி வைராக்கியத்தில் வரும்பொழுது யூத பாலசிங்கமாய் நின்றார். ஸோ பீப்புள் ஹேட்டட் ஹீம், அவரை வெறுத்தார்கள். அத்தனையும் அவர் செய்து முடித்த நேரத்தில் உடனே என்ன இருக்கிற தெரியுமா, அந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் என்ன அதிகாரத்தோடு இதை செய்கிறேன் என்று கேட்டார்கள். ஆண்டவர் பதிலுக்கு அவர் சொல்லும் பொழுது, நான் கேட்கிறேன், ஒரு கேள்வியை கேட்கிறேன், அந்த என்ன அதிகாரத்தோடு யோவான் ஸ்நானகன் வந்து இந்த ஒளியங்களை செய்தான், அதற்கு நீங்கள் சொல்லுங்கள், அது எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது என்று கேட்டபொழுது பதில் சொல்லாமல் போன அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கின்ற சொன்னால், அவர்கள் அவரை அன்று முதல் கொலை செய்ய வகை தேடினார்கள். என்ன வகை தேடினார்கள்? பக்தி வைராக்கியம் அவர் கொண்டது நிமித்தம், அவருடைய நாமத்து நிமித்தம் அந்த நிந்தை என்மேல் விழுந்தது என்று அறிந்து, என் பிதாவின் வீட்டை இப்படி மாற்றுவதா, என்னுடைய தேவனுடைய வீடாய் உங்களுடைய வீட்டை பாதுகாக்க நீ விரும்பியிருப்பீர் என்று சொன்னால், when something is wrong in that house, வீட்டிலே நடந்திருந்தால் கூட, நான் பலமுறை நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன், திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட், இது தேவனுடைய வீடு, ஐ கேனாட் பெர்மிட் தேன், யூ கேன் டூ திஸ் அண்ட் தேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப், நான் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை, பட் திஸ் இஸ் எ ரிப்ரோச் டு காட்ஸ் நேம், என்னுடைய நாமத்திற்கு தூசணம் கொண்டு வருவதா, ஐ வில் நாட் அலோவ் தேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதை விளங்கவில்லை என்றால் உரத சத்தமாகவே கூட நான் சொல்லியிருந்திருக்கிறேன். அது ஏனென்றால் அவர்கள் என்னை பகைத்த பகையான அந்த முகாந்திரம் இல்லாமல் பகைத்த பகைதான் ஏற்பட்டது அல்லாமல், நான் அவர்களை வேறு எந்த விதத்திலும் தனிப்பட்ட விதத்திலே பகைக்கவில்லை. என்னுடைய ரெக்கார்டு என்ன வந்திருக்க வேண்டும், என்னை அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள். தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை, தேவனுடைய நாமம், தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் என்பதை தவிர நீங்கள் வாழ்கின்ற ஒளியுள்ள ஜீவியும், ஆண்டவர் எவ்வாறு சீசலை அந்த பரிசேயர்களையும் வேதவாரர்களையும் பார்த்து அவர் கூறினார், நான் சத்தியத்தை பேசுகிறபடினால் நீங்கள் என்னை பகைத்தீர்கள் என்று அவர் கூறுவார். சத்தியத்தை பேசிய நிமித்தம், அல்லது நாம் கேட்டதை போல் ஒளியை குறித்து அவர் பேசின நிமித்தம் அந்த ஒளியை அவர்கள் பகைத்தார்கள், இருள் அதை பகைத்தது. தேட் கேன் பி தேர், அது இருந்து விடட்டும். தட்ஸ் அ பிளஸட், ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பகை. என்ன பகை? முகாந்திரம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரிவ்யூ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலே வைத்து பாருங்கள், நீங்கள் உலகத்தோடு உள்ள பகையை வைத்திருக்கிறீர்களா என்று கண்டுபிடித்து விடுவீர்கள். அடடே, அந்த மனுஷனோடு பேசுவதில்லை, ஏன் அவன் இப்படி நடந்தான், அவன் எனக்கு இதை செய்தான், அடடே அவனை நான் பார்த்து முறைத்து பார்க்கிறேன், ஏன் முறைத்து பார்க்கிறேன், அவன் அதை இப்படி செய்தான், அவனை பார்த்தால் எனக்கு பிடிக்கவில்லை, ஏன் என்றால் அவன் எனக்கு இதை செய்தான் என்றெல்லாம் வைத்திருக்கிற ஒரு பகுதியை வைத்து கொண்டு யூ கேனாட் ஹேவ் தட், உங்களுடைய நாமம் என் வாழ்க்கையிலே மையப்படுவதா என்று சொல்லி ஜெயிப்பில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஐ கேன் பி ஹேட்டட், நான் படைக்கப்படலாம், ஆனால் என்ன பயம் இருக்கக்கூடும் சொல்லுங்கள்? முகாந்திரம் இருந்து விடக்கூடாது, லோகத்திற்குரிய முகாந்திரமாக இருந்து விடக்கூடாது. லோகத்தை வைத்து, லோக பொருளை வைத்து சிநேகிதராக இருக்கலாமே ஒளியை விரோதங்கள் என்று வந்துவிடக்கூடாது. இட்ஸ் வெரி கேர்ஃபுல், கவனமாக இருந்திருக்க வேண்டும். அதில் ஒரு ஞானம் வேண்டும். உலக பொருளை புழங்குவதிலேயுமே கூட உலக பொருளின் நிமித்தம் ஒரு ரிப்ட் என்று வருகின்றால் கூட ஆஸ் காட், தேவனிடத்தில் கேளுங்கள். when God says leave it என்றால் விட்டு விடுங்கள், அல்லது திஸ் இஸ் மை மணி, என்னுடைய பணம், பி கேர்ஃபுல், கவனம் என்று சொன்னால் கவனமாக இருங்கள். தட்ஸ் ரைட். லீவ் இட் என்றால் விட்டு விடுங்கள், கொடுத்து விடுங்கள், அதை இழந்து விடுவதற்கு ஆயத்தமாக இருங்கள். அப்படித்தான் இருக்க வேண்டுமே அல்லாமல் லோக பொருளின் நிமித்தம், லோகத்தின் நிமித்தம் பகை வந்துவிடவே கூடாது. அற்ப காரியங்களுக்கெல்லாம் எத்தனை பகையை வைத்து வாழ்கின்ற குடும்பங்களை பார்க்கிறோமே, அந்த குடும்பங்களின் மேல் பக்தி வைராக்கியம் கொண்ட ஒருவன் இல்லையா? அந்த வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் கொண்டவன் இருந்திருக்க வேண்டாமா? அப்படி இருந்திருந்தால் நோ, திஸ் இஸ் ராங், இது நிச்சயம் தவறு. லீவின், என்னை குறித்து பகையை நான் பேசவில்லை, அவர் என்னை பகைக்கட்டும், எனக்கு விரோதமாக செய்யட்டும், அதை நான் பேசவில்லை. தே ஆர் டூயிங் ஹார்ம் டு த நேம் ஆஃப் காட். அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஏற்படுகின்ற நிந்தையை நான் பார்க்கிறேன். லெட் இட் ஃபால் ஆன் மீ, அது என்மேல் விழுந்த நிந்தையை நான் ஏற்றுக்கொண்டு அதற்காக நான் அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கட்டும் என்று எரிகிறானே பாருங்கள். அதுபோன்ற ஒரு புண்ணியமான, ஒரு புனிதமான ஒரு பக்தி இருக்கிறதே, அதை அனைவர் இழந்து போனார்கள். அவர்கள் எதற்கு வேண்டாலும் போராடி விட்டு இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நான் மன்னித்தேன் என்று சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எதற்காகிலும் என்று ஒன்றுமே நீங்கள் யாரையும் நீங்கள்
ஒன்றையும் பேசாமல் எல்லோரும் மன்னித்து விட்டேன் என்று சொல்வதெல்லாம் இவர்களுக்குள் ஏராளமான குப்பையை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஏராளமான உலகப்புறமான கவலையை வைத்து வாழ்கிறார்கள். ஏராளமான சண்டையும் போட்டியும் உள்ளே வைத்திருக்கிறபடியெல்லாம் ஓகே நான் மன்னிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் போய் அதுபோன்ற பகுதி ஆண்டவர் கேட்டால் விசுவாசத்திற்கென்று நல்ல போராட்டங்கள் என்று சொல்வதை கடைசி வரைக்கும் வைத்திருந்திருக்க வேண்டும். அந்த வெளிப்பட்ட விசேஷத்திற்கு முன்பாக வருகின்ற இந்த யூதா புத்தகம் என்ன சொல்கிறார்? நான் பொதுவான ரட்சிப்பை நான் எழுத வந்தேன், ஆனால் இப்பொழுது நான் கண்டது என்னவென்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை குறித்து அதிகமான சீரியஸ்னஸ் எல்லாம் அந்த வசனத்திலே நான் கண்டேன். எவ்வளவு முறை தான் ஒப்புவிக்கப்படும்? ஒரு முறை. கிருபை கூட அவன் இழந்து திரும்பி பெற்றுக்கொள்வான். கிருபை கூட இன்னும் இழந்தவன் பெற்றுக்கொள்வான். எத்தனை முறை அவன் வழியை விழுந்தாலும் மீண்டும் அந்த கிருபை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வ அன்பை கூட திரும்ப அவன் பெற்றுக்கொள்ளலாம். பட் ஃபெய்த், விசுவாசம் என்று சொல்வது, எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்ற பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். ஆர் யூ த செயின்ட் ஆஃப் காட்? தேவனுடைய அந்த தூயவானாய் பரிசுத்தவானாய் இருந்திருப்பேன் என்றால் யூ வில் நோ தட் ட்ரெஷர், அந்த விலையேறு பெற்ற பொக்கிஷம் என்னவென்று தெரியும். எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது, பரத்திலிருந்து ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்கு போராட வேண்டாமா? அதற்காக நின்றிருக்க வேண்டாமா? அதெல்லாம் நாங்கள் போராடுவதில்லை, இதெல்லாம் மன்னித்து விட நம்புறது, எல்லாம் மன்னித்து விட்டு போய்விடுவோம். இவர் வாழ்க்கையில் திறந்து பார்த்தால் பகை, முகாந்திரத்தோடு வாழ்கின்ற பகை குவித்து வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவில் வந்து என்ன அதிகாரத்தோடு இதை செய்து என்று கேட்பார்கள். ஏனையா இதை செய்து என்று அவர் கேட்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அவர் எழுந்து நின்று அவர் கூறியது எல்லாம், நோ, ஐ கேனாட் ஆன்சர் யூ, உடைய கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்க நான் விரும்பவில்லை. எங்கே சொல்லு, எந்த அதிகாரத்தோடு யோவான் ஸ்நானன் இதை அவன் அந்த ஞான ஸ்நானம் கொடுத்தானே, நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? அவன் மௌனமாய் போன அந்த நேரத்தில் ஐ வில் நாட் ஆன்சர் யூ, உங்களை நான் பதில் சொல்வதற்கு இல்லை என்று சொன்னவுடன் கொலை செய்ய வகை தேடினால் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோல் என்னை கொலை செய்கிறவர்கள், என்னை பயக்கிறவர்கள் என்னவா இருந்திருக்க வேண்டும் என்றால் லோகத்திற்குரிய முகாந்திரம் இல்லாததாக இருந்திருக்க வேண்டும். மண்ணுக்குரிய முகாந்திரத்தை வைத்து பயக்கப்பட்டு அதை ஒரு பகை என்று ஏற்றுக்கொள்வதா? அட்டேங்கப்பா நான் பயக்கப்படுகிறேன் என்று ஏற்றுக்கொள்வதா? நீங்கள் ஏராளமான கடன்களை வாங்கி உங்கள் வாசலில் வந்து கடன்காரன் வந்து அதை கதறும்போது, அவன் கத்தும்போது, ஐயோ நான் எவ்வளவு பயக்கப்படுகிறேன், இறைவா என்னுடைய துன்பத்தை பாரும் என்று கேட்பதா? ஹூ வாண்ட் தட்? அதை யார் அதை கேட்டார்? உலகத்தான் முழுவதும் அந்த செயல்தான் இருக்கிறான். அவன் இந்த பக்கத்தில் தான் பகையை அவன் தேடுகிறான். அல்லாமல் காட், தேவன், தேவனுடைய விசுவாசம், தேவனை பற்றி இருக்கக்கூடிய சபை, தேவனுடைய சத்தியம், இதற்காக அவன் பயக்கப்பட்டான். நின்று பாருங்கள், தேவனுடைய நாமத்திற்காக நின்று பாருங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு ரகசியம் புரியும். அதை நிற்காதவர்களுக்கு ரகசியம் புரிவதில்லை, அது நின்றவர்களுக்கு தான் தெரியும். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் நிந்திக்கப்படுகிறோம், சத்தியத்தின் நிமித்தம் நாங்கள் பயக்கப்படுகிறோம், நாங்கள் அடிக்கப்படுகிற ஆட்டை போல எண்ணப்படுகிறோம் என்று இருப்பதெல்லாம் முகாந்திரம் இல்லையா? ஒரு முகாந்திரமும் இல்லை. அவர்கள் லோகத்தினுடைய முகாந்திரத்தை ஒன்றாயிலும் உள்ளே வைத்திருந்து பயக்கப்பட்டவர்கள் அல்ல. ஐ ஹவ் ஃபேஸ் a lot of hostilities. பவியிலால் வந்து விரோதங்களை அவர் செய்தார் என்று எழுதியிருக்கிறதே, தட் இஸ் a wonderful thing. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வாழும் பொழுது முகாந்திரம் இல்லாமல் பவியிலால் வந்து விரோதங்களை சகித்து வாழ்வதுதானே மேன்மை. சிலுவையை சகித்து வாழ்வது என்பது தூய்மையான சிலுவை இருந்திருக்க வேண்டும். சிலுவையை பால்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் பாவிகளால் வந்து விரோதங்களை சகித்த என்ற இடத்துல முகாந்திரம் என்று ஒன்று இருந்திருக்கும் என்று சொன்னார். லோகத்தினுடைய காரியம் ஒன்று வைத்திருப்பீர் என்று சொன்னார். லோகத்துக்குரிய ஒரு காரணத்தை வைத்து பயக்கப்பட்டிருந்தால், உலக பொருளை நிமித்தம் நீங்கள் பயக்கப்பட்டிருந்தால், புனிதமான அந்த சிலுவை கரைப்படுத்தி விடார்கள். பாவிகளால் வந்து விரோதங்களை நான் சகித்தேன் என்று சொல்வதெல்லாம் அக்கிரமம் இல்லையா? அவருடைய நாமத்திற்கு செய்கின்ற இழுக்கு இல்லையா? அவருடைய சிலுவைக்கு செய்கிற புனிதத்திற்கு செய்கிற விரோதமான அந்த அந்த அசோசியான ஒரு காரியம் அல்லவா? ஐ வாண்ட் டு கீப் மை கிராஸ் பியூர். என்னுடைய சிலுவை தூய்மை உள்ளதாக வைத்திருக்க விரும்புகிறேன், அல்லாமல் என்னுடைய சிலுவை கரைப்பட்டதாக இருப்பதில்லை. வேண்டுமானால் என்னை நானே வெறுத்து என்பதுதான் அந்த சிலுவையிலே வர வேண்டுமே, அல்லாமல் என்னை வெறுப்பது அல்லாமல் அந்த சிலுவையை யாருக்காகவோ அந்த சிலுவையை நான் வைத்து அவர்களை வெறுத்தது நிமித்தம் வருகின்ற சிலுவை என்று புனிதத்தை குறைத்து விடக்கூடாது. எத்தனையோ பேர் அந்த புனிதத்தை குறைத்து வைத்து வாழ்கிறார்கள். புனிதர் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே நான் பார்க்கிற அந்த படத்தில் எல்லாம் அந்த புனிதர் மேலே ஒரு சிலுவையை வைத்திருப்பார்கள். ஐ டோன்ட் நோ, பல காரணங்களை வைத்திருந்திருக்கக்கூடும்.
ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் they keep their cross holy. பரிசுத்தமான இந்த சிலுவையை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். சில காலேஜில் பெயர் வைக்கும் பொழுது ஹோலி கிராஸ் என்று பெயர் வைக்கிறார்கள். புனித சிலுவை கல்லூரி என்று இதை பெயர் வைக்கிறார்கள். கீப் their cross holy. பரிசுத்தமாய் வைத்திருங்கள், பரிசுத்தமான நாய்களுக்கு கொடாதுங்க என்று சொல்லுவதை போல் இந்த மண்ணுக்குரிய காரியங்களுக்கு போன்று வாழுவதெல்லாம் அது சிலுவை என்று சொல்லிக் கொள்வதா? நோ, ஐ வாண்ட் டு கீப் their cross holy. பரிசுத்தமுள்ள சிலுவை வைத்திருந்திருக்க நான் விரும்புகிறேன். யாதொன்றையும் வைத்து மண்ணுக்குரிய லோகத்தை வைத்து சிலுவை என்று சொல்வதை மறுத்து விடுங்கள். இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய மனைவியை சிலுவை என்று சொல்லுவான், சிலருடைய கணவனின் சிலுவை என்று சொல்லுவான், எதிர்வீட்டான ஒரு சிலுவை என்று சொல்லுவான், அவன் சிலுவை இவன் சிலுவை என்று சொல்லிக்கொள்வான். அதை கீப்பிங் த கிராஸ் ஹோலி, பரிசுத்தமாக இந்த சிலுவை வைத்திருக்கிறார்கள்? நோ, காட்லி மேன் அவன் ஒரு நாளும் பிறரை வைத்து நிந்தனை செய்து அந்த சிலுவை என்று அவன் சொல்லிவிட மாட்டான். இட் இஸ் காட் கிவன் த கிராஸ். அவர் கொடுத்த அந்த சிலுவை என்று சொல்வதை புனிதமாய் வைத்து பாதுகாத்து கொள்வான். புனிதனாய் அதை கொண்டு அவருடைய பாதையிலே நடந்திருப்பானே அல்லாமல் முகாந்திரத்தோடு வாழ்கின்ற ஒரு சிரமத்திற்கெல்லாம், கஷ்டத்திற்கெல்லாம், அந்த வேதனைகளுக்கெல்லாம் உங்களை விட உலகத்தானுக்கு வேதனை ஏராளம் இருக்கிறது. தற்கொலை செய்வதற்கு தூண்டப்படுகின்ற வேதனைகள் ஏராளம் வைத்திருக்கிறான், குவித்து வைத்திருக்கிறான். அதை சிலுவை என்று நீங்களும் கொஞ்சம் எடுத்து வைத்து கொள்வது நல்லது தானே? முகாந்திரத்திற்குரிய பகுதியெல்லாம் வைத்து வாழுவது கிறிஸ்துவன் அல்ல. டேக் த ஸ்டாண்ட். நல்ல ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்து ரிமூவ் தேட். அதுபோன்ற கசடுகள் எல்லாம், அசுசியான இந்த சிலுவையினுடைய கஷ்டங்கள் எல்லாம் அகற்றி விடுங்கள். லோகத்திற்காக உள்ள அந்த பகையெல்லாம் அகற்றி விடுங்கள். லோகத்திற்காக நண்பரை சேருங்கள் என்று நான் சொன்னாரே அல்லாமல் உலகப் பொருளுக்கு போய் நீங்கள் வெறுப்பை சம்பாதிப்பது உலகப் பொருள் நிமித்தம் விரோதமா? நோ, ஐ வில் நாட் அலோவ் தட். வாட் ஷுட் ஐ டூ? என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஆஸ்க் த விஸ்டம் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் கேளுங்கள். There are so many answers that at that time God will give you. ஆண்டவரே, எப்படி நான் இந்த நேரத்தில் நான் விரோதியாமல் உலகப் பொருள் நிமித்தம் சிநேகிதனாய் மாறுவது எப்படி என்று கேட்டு பாருங்கள். He will guide you so many things. ஒன்றை இளவை என்று சொல்லுவார், அல்லது பத்திரமாக வைத்துக்கொள் என்று சொல்லுவார், அல்லது கவனமாக கொண்டு சொல்லுவார், கணக்கை ஒழுங்காக எழுது என்று சொல்லுவார். எல்லாம் உலகப் பொருளை தண்டிப்பதற்குரிய ஒரு முகாந்திரம் என்னவென்று தெரியுமா? கொஞ்சத்தில் கூட உண்மையாக இருக்க வேண்டும். ₹1 கூட உண்மையாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்து ₹1,00,000 கூட நான் கொடுத்து விடுவான். ₹1 கூட கணக்கு வையினால் கணக்கு வைத்திருப்பான். அவன் உதாரணத்துவம் உடையவனாய் இருப்பான், கணக்கு உள்ளவனாய் கொஞ்சத்திலும் உண்மையாக இருப்பான். ஹி பனிஷ் தேட். உலகப் பொருளை அவன் கண்டிக்கிறான். உலகப் பொருளை அவன் சாட்டையால் வைத்து அடிக்கிறான். ஐ டிட் தேட். இதைத்தான் நானும் என் வாழ்க்கையிலே காலமெல்லாம் நான் செய்து வருகின்றேன். பிகாஸ் ஆஃப் மை ஃபெய்த்ஃபுல்னஸ். அந்த உலகப் பொருளை வைத்திருக்கிற அந்த உண்மை, அது என்னுடையது, என்னுடைய பணம் என்று என்னுடையது இல்லையே, சகலமும் கர்த்தரால் உண்டானது என்று வாழ்கின்றபடினாலே ஹவு கேன் ஐ வேஸ்ட்? இதை எப்படி நான் கொடுத்து கீழே போட்டுவிட முடியும்? அது பரத்திலிருந்து வந்து அப்பமாய் இருந்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் கீழே விழுகின்ற துணிக்கை கூட பொறுக்க வேண்டும் என்று தான் சொல்லுவான். இதென்ன அறிவீனம்? எவ்வளவு கொட்டி கிடக்கிறது, இவர் துணிக்கையை பொறுக்க செய்ய என்று சொன்னால் சொல்லட்டும். அவன் உலகப் பொருளை வெறுப்பதற்கு பழகவில்லை, உலகப் பொருளை சாட்டையால் அடிப்பதற்கு பழகவில்லை. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் உலகப் பொருளை எஜமானை, அந்த வேறொரு எஜமான் இருக்கிறானே, அவனை சாட்டையால் அடிக்கிறான். இவன் கொஞ்சத்திலும் உண்மையாக இருக்கிறவன் என்று அவன் மிரண்டு போவான். அதுபோன்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை உலகப் பொருளின் நிமித்தம் இந்த உலகம் பகைத்து வாழ்கிறதே, நம்மிடையே அது இருந்து விடக்கூடாது. நம்மிடையே இருந்து விடக்கூடாது. அக்ரி தான், அதை ஏற்றுக்கொள்கிறீர்களாம்? ஹல்லேலூயா சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருந்து விடவே கூடாது. ஆண்டவர் ஒரு முறை அப்படியே சொன்னார். அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி உண்டாகி நம்மளை யார் பெரியவன் என்று வரும்பொழுது அஞ்ஞானிகள் இதை செய்வார்கள். அஞ்ஞானிகள் வேண்டுமானால் யார் மீது அதிகாரம் செலுத்தலாம் என்று விரும்பிக் கொண்டே இருப்பார்கள். அதிகாரம் செலுத்துவதை குறித்து நான் பேசினேன்? இல்லவே இல்லை. அந்த அஞ்ஞானிகள் இருப்பதை போல் நீங்களும் அப்படி இருப்பது உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது என்று சொன்னார். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது என்று சொல்வதை அண்டர்லைன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வைத்து என் உள்ளத்திலே வைத்திருக்கிறேன். அப்படி இருக்கலாகாது. யூ கேனாட் பி லைக் தேட். அவர்கள் செய்யலாம், பட் யூ கேனாட் டூ தேட். யூ பிலாங் டு மீ. எனக்கு உரியவன்.
வாட் கேன் ஐ டூ நவ்? சஃபர், பாடுபடு என்று தான் சொல்லுவார். எஸ், அதை சிலுவையை புனிதப்படுத்தி அதை கட்டி அணைத்து அதை அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்கின்ற அந்த ஒப்பற்ற இடத்திற்கு போய் நிற்கிறது ஒரு பாக்கியம் இருக்கிறதே, அதுதான் மேன்மை. அல்லாமல் லோகத்தின் நிமித்தம் பகையை வைத்து கொண்டு நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லுவதை ஃபுல் ஸ்டாப் வைத்து வாழுங்கள். த சர்ச் should be like that. சபை அப்படி இருந்திருக்க வேண்டும். ஆகவே அவரை நான் வாசித்த அந்த ரோமர்கள் இந்த நிறுவம் 8ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி அதை அவர் குறிப்பிடுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்த அந்த பகுதியை எப்படி நாம் பார்க்கிறோம்? 31 நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். யாத நிமித்தம்? உமது நிமித்தம். ஒரு பாடுபடுவதை வைத்து கர்த்தாவே உமது நிமித்தம் சொல்லி பாருங்களேன், நாவு கூசிவிடும். சொல்லவில்லை, நீங்களாக ஒன்றை வைத்து கொண்டு இது ஒரு சிலுவை என்று மாயமாய் ஒரு அழுக்கான சிலுவையை வைத்து கொண்டு வெண்மை பாராட்ட பார்க்கிறீர்கள். உமது நிமித்தம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய பக்தி நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம், உமக்காக நின்று கொண்டிருக்கிற அந்த உறுதியின் நிமித்தம், விசுவாசத்திற்கு போராடுகின்ற அந்த போராட்டத்தின் நிமித்தம் சொல்லி பாருங்கள். இஃப் இட் இஸ் நாட் தேர், அது இல்லை என்று சொன்னால் முத நிமித்தம் என்ற அந்த பகுதியை ஒரு நாளும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியாது. அப்படியெல்லாம் முகாந்திரம் இல்லாமல் என்று இருக்கிற அந்த பகுதியை ஃபிக்ஸடாகி வைத்தவர்கள் தான் இப்பொழுது உமது நிமித்தம் நாங்கள் எந்நேரமும் என்ன செய்யப்படுகிறோம்? கொல்லப்படுகிறோம். அவர் எப்படியாவது அவர் சொன்னார் அந்த 36ஆம் அந்த வசனத்திலே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது எல்லாம் வந்தாலும் உமது நிமித்தம், உமது நிமித்தம், உம்முடைய ஜீவன் நிமித்தம், உம்முடைய ஜீவனை பெரு நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம், உம்முடைய ஒளியில் நடப்பதற்கு நிமித்தம் நாங்கள் we killed every day. ஒரு நாளும் கொல்லப்படுகிறோம். கொல்லப்பட்டால் அது ஆங்கிலத்தில் பிரதர் எடுத்து சொன்னதை போலவே அது என்னவென்று அதை அவர் சொன்னார். அதை எந்நேரமும் என்னது வாசிக்கிறோம்? எந்நேரம் 24 hours என்றால் 1 hour, 2 hour, 3 hour எந்நேரம் கொல்லப்படுகிறோம். செத்து போய்விட்டால் என்னையா அது எந்நேரம் என்று சொல்ல முடியும்? ஒருவன் கொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு முறை கொல்லப்பட்டால் போதும். செத்து போய் விட்டதை யாராவது ஒன்றை திரும்ப செய்தார் என்றால் ஏனையா அதுதான் செத்து போய்விட்டது, செத்த மாம்பை அடித்து கொண்டிருக்கிறாய் முட்டாளே என்று கேட்க மாட்டார்களா? இங்கேயோ அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தீர்களா? எவ்ரி ஹவர் ஐ எம் கில்டு, எவ்ரி டே. ஒவ்வொரு நாளிலே 12 மணி நேரங்கள் நான் விழித்திருப்பேன் என்று சொன்னால், நான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஐ ஆம் கில்டு, நான் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளை போல நாங்கள் எண்ணப்படுகிறோம். எதற்காக அவர் சிலுவிலே கொண்டு போனார்கள்? கொல்லப்படுவதற்குத்தான். எதற்காக ஆட்டுக்குட்டியானவரை நாம் பின்பற்றுகிறோம்? we also should be crucified. சிலுவையில் அறையப்படுவதற்கு தானே நாம் போகிறோம். ஆகவே அது எப்படி அதை சொல்கிறார்? உபத்திரமாக இருந்தால் என்ன, வியாகுலமாக இருந்தால் என்ன, எந்த துன்பமாக இருந்தால் என்ன, அட பசியையா, எங்களுக்கு ஃபெமைன், எங்களுக்கு அவ்வளோ கொடுமை, இதுக்கு கூட நாங்கள் என்ன செய்வது, அதை நாங்கள் கேட்க மாட்டோமா என்று இருந்தாலும், அந்த பசியோ ஆனாலும் கூட, நிர்வாணமோ ஆனாலும் ட்ரெஸ்ஸே இல்லையா, நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வைத்தான் வாடிட்டு, அந்த மனுஷனே பார் எவ்வளோ ட்ரெஸ்ஸை வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறதை வைத்து அவன் சொல்ல முடியும். அதுவும் அல்ல, நாசம் மோசமோ நாசமாய் போனதே போல் நடந்துட்டு ஒரு நிகழ்ச்சியே அது இருந்து விட்டாலும், பட்டயமோ என்று சொல்லுகின்றதை போல் ஏராளமான துன்பத்திலே பட்டயம் என்பது அவனை குத்துவதை போல் இருக்கக்கூடிய ஒரு இடம். அவரை பட்டயத்தை எடுத்து அவனை காதர அவரை அங்கே அவனை இயேசு வெட்ட வந்தவனை வெட்டுகிறான்னு பாருங்கள். பட்டயத்தை உரையிலே போடு என்று சொன்னாரே, அதுபோல் கொல்ல வருகின்ற பட்டயத்தை போல் இருந்தாலும் we are killed, நாங்கள் தான் கொல்லப்படுகிறோம். the self is crucified. சூழ்நிலைகளை அப்படியே சாதகமாய் கிறிஸ்துவுக்கு நிமித்தம் என்று ஏற்றுக்கொள்வது பாக்கியம் அல்லவா? உமது நிமித்தம். யார் நிமித்தம்? உமது நிமித்தம். பிகாஸ் ஆஃப் த zeal of your house என்று நாம் வாசித்தமை 69 சங்கீதத்திலே, உம்முடைய வீட்டை குறித்து அதன் நிமித்தம் நாங்கள் நிந்தனைக்குள்ளாகிறோம். அதுபோன்று உமது நிமித்தமே அல்லாமல்
நாங்கள் எங்கள் நிமித்தம் என்று சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் சாதிப்பதற்கு உரியவர்கள் எத்தனையோ சொல்லிக்கொண்டு சாதித்தோம் என்று சொல்லும் பொழுது, இங்கேயோ உமது நிமித்தம் நாங்கள் கொல்லப்பட்டு ஜீவனை உடையவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். எங்களுடைய சுயம் அடிக்கப்பட்டு போய்விடுகிறது. அந்த அடிக்கப்படுகின்ற ஆட்டை போல் எண்ணப்பட்டோம். எங்களை நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறோம். வாட் அபவுட் த செகண்ட் டே? இரண்டாவது நாள் என்ன? எவ்ரி டே இரண்டாவது நாளும் கொல்லப்படுகிறோம். வாட் இஸ் த தேர்ட் டே? மூன்றாவது நாளும் கொல்லப்படுகிறோம். எல்லாமே நீங்கள் கொல்லப்பட்டு வருவதற்கு என்னவென்று பேர்? எந்நேரமும் சொல்லுங்கள், எவ்ரி டே. 6 வருடத்தில் 4 நாட்களும் கொல்லப்பட்டு வரும் பொழுது முடிவுரை என்னவென்று தெரியுமா? என்ன முடிவுரை? என்ன முடிவுரை? அவர் அந்த சிருஷ்டிப்பின் நாளிலே 6 நாட்களில் சொன்னார், நல்லது என்று கண்டார். எப்படி என்று கண்டார்? ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் இவ்வாறு எந்நேரம் உமக்கான கொல்லப்பட்டு வாழ்வது என்று சொல்வது பியூட்டிஃபுல் லைஃப். அழகுள்ள வாழ்க்கையை வரும் சிங்காரித்து உங்களுக்கு தருகிறாரே. ஹல்லேலூயா! அதையெல்லாம் இந்த முகாந்திரத்தோடு பயக்கப்படுவதல்ல. முகாந்திரம் இல்லாமல் உபத்திரவம், முகாந்திரம் இல்லாமல் வியாகுலம், முகாந்திரம் இல்லாமல் துன்பம், முகாந்திரம் இல்லாமல் பசி, முகாந்திரம் இல்லாமல் நிர்வாணம், முகாந்திரம் இல்லாமல் நாசமோசம், முகாந்திரம் இல்லாமல் பட்டயம் என்றெல்லாம் வரும்பொழுது அதை ஐ ஷுட் பி க்ரூசிஃபைட், சில அறை வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறார்களே பாருங்கள். தட் இஸ் த காட்லினஸ். தேவபக்தி என்பது அதுதான் சகோதர சகோதரிகளே. என்ன சூழ்நிலை அங்கே வந்திருந்தாலும் சூழ்நிலையை பழிப்பதல்ல. துன்பத்தை கொண்டு வந்தானே அவனை பார்ப்பது அல்ல. பட்டயத்தை உருவினானே அவனை பார்க்கவில்லை ஆண்டவர் இயேசு. சீசனை பார்த்து சொன்னால் நீ பட்டயத்தை உரையில் ஓடு என்று தான் சொன்னார். அவனை குறித்து ஈவன் டு சம் குட் திங், நல்ல காரியங்களை செய்ய விரும்பினார். அவனுடைய காதையை ஒட்ட வைத்து விட்டார். அவனை பயக்கவில்லை. யாரையா திடீர் என்று தான் கேட்டாரே அல்லாமல் என்று அவர் ஆர்வத்தோடு, அவர் கோபா வயசத்தோடு என்னடா என்னை பிடிக்க வந்தீர் என்று அவர் கேட்டார். He did not divert his look. நேரடியான பார்வையை விட்டு அவர் டீவியேட் ஆகவே இல்லை. தன் பிதாவுக்கு முன்பாய், தனக்கு முன்பாய் இருந்த சந்தோஷத்தை முன்வைத்து ஓடினாரே அல்லாமல் இந்த சைடு பார்வையெல்லாம் விட்டுவிட்டார். ஆகவே எத்தனை லிஸ்ட்டு போட்டாலும், அந்த 7 லிஸ்ட்டோ எழுதி வைத்திருக்கிறார், அத்தனையும் வந்தாலும் அது என்னவா இருந்திருக்க வேண்டும்? உமது நிமித்தம் நாள்தோறும் கொல்லப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் சிகரமாக இருப்பதே நாம் அறிந்திருக்கிறோம். என்ன சிகரம்? முகாந்திரம் என்று கொண்டு வரவில்லை. அவன் பட்டயத்தை அவன் வீசியது இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்னமோ அவனுக்கு தீங்கு செய்து விட்டான் என்பதற்கு அவன் வீசினான். முகாந்திரம் இல்லை ஐயா, ஒரு முகாந்திரம் இல்லை. அதுபோன்று அவன் நாள்தோறும் கொல்லப்பட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தேட் இஸ் அ கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொண்டே என்று சொன்னால் முகாந்திரம் உண்டு. அதையெல்லாம் வைத்து நீங்கள் நாள்தோறும் கொல்லப்பட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்பது மகிமையான ஒரு வாழ்க்கை. அதெல்லாம் சேர்ந்து என்ன செய்தது என்றும் அந்த வசனத்திலே அவர் சொல்லுவார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா! பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் என்னவென்று சொன்னால், கவனிங்கள், கிறிஸ்துவின் அன்பையே கேள்வி கேட்கிறவர்கள், கிறிஸ்துவின் அன்பை குறித்து சந்தேகப்படுகிறவர்கள், தேவனின் அன்பாயிருந்தால் என்று போட்டால் அவர்கள் லிஸ்ட்டு போடுவதற்கு ஏராளம் வைத்திருக்கிறார்கள். தேவன் என் மீது பச்சை உள்ளவர் தானா? ஏராளம் வைத்திருக்கிறார்கள். அது இல்லை என்பது காட்டுவதற்காக அவர் என்னை அன்பு கூறுகிறாரா என்று ஒரு சந்தேகம் ஒன்று வருகிறதே பாருங்கள். அதுபோன்றவன் இந்த உபத்திரவம் வியாகுலம் வரும் என்ற நேரத்தை தள்ளாடி போய்விடுவான். அவன் எனக்கு ஏன் இந்த உபத்திரம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை என்று பழிப்பான். அதை குறித்து அவன் தீங்கு எண்ணுவான். அவன் லோகத்திற்குரிய நண்பர்களை சேர்ப்பதற்கு பதிலாய் லோகத்தினுடைய விரோதிகளை ஏராளம் சம்பாதித்து வைத்து அவன் குவித்து வாழ்ந்து விடுவான். ஆகவே நடக்கிற செயல் என்னவென்றால், நடைபெற்று வருகின்ற முகாந்திரம் இல்லாமல் வருகின்ற பகுதியை சாதகமாய் பயன்படுத்த தெரியாதவர்கள் அந்த முகாந்திரத்தின் நிமித்தம் அதை நடந்துவிட்டு அத்தனை முகாந்திரம் உள்ளதாய் மாற்றி they get deviated from the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாய் போய்விடுறார்கள். they question God. தேவனை கேள்வி கேட்பார்கள். இது அன்புள்ளவர் தானா? அவனுக்கு ஏன் இல்லாமல் எனக்கு ஏன் இப்படி நடந்தது? தட்ஸ் அ பேட் திங். இம்மீடியட்டாக
பிசாசானவன் சொல்கிறதெல்லாம் எல்லாம் மற்றவர்கள் நிமித்தம்தான் என்று சொல்ல வருவான். அவர்கள் நிமித்தம்தான் நடந்தது என்று அவன் சொல்ல வருவான். ஆதாமே அவன் குற்றம் உள்ளவனாக இருந்த போதிலும் அவன் காதில் ஓதியது என்னவென்றால், நீ ஒன்றும் பாவம் செய்யவில்லை, அவர் கொடுத்தாரே இந்த ஏவாள், அவள் நிமித்தம்தான் இது நடந்தது என்று கம்பேரிங் ஒருவரையொரு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு பகுதி இருக்கிறதே. கிறிஸ்துவ அன்பை விட்டு அவனை பிரித்து விட்டது. எனக்கு மட்டும் ஏன் நடக்கிறது என்பதை போல அவன் எண்ணுவான். மனுஷனுக்கு நேரடி என்ற சோதனை இல்லாமல் வேறொன்றும் ஏற்படவில்லை ஐயா. எல்லா மனுஷனும் என்று சொல்ல வரவில்லை. தேவ மனுஷனுக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் எனக்கு நடந்தது என்று ஏற்றுக்கொள்வான். எனக்கு நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் தெய்வ மனிதனுக்கு நடந்தது தான். உலகத்தான் மனிதரை நடந்ததை குறித்து நான் ஆண்டவர் எனக்கு பேச வந்தார். மனுஷனுக்கு நேரடி என்ற சோதனை என்பதெல்லாம் தெய்வ மகனுக்கு, தெய்வ புருஷர்களுக்கு, காட்லி மேன் அவருக்கு ஏற்பட்ட சோதனை தான் எனக்கு ஏற்படுமே அல்லாமல் வேறொன்றும் உனக்கு ஏற்பட்டு விடவில்லை. உன் சொந்த மனைவி உன்னை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்னால் அது ஏற்கனவே யோபுக்கு நடந்திருக்கிறது, எத்தனையோ பக்தர்கள் நடந்திருக்கிறது, ஜான் வெஸ்லிக்கு நடந்திருக்கிறது. தெய்வ மனுஷன் நடந்தது தான் நடக்குமே அல்லாமல் வேறொன்றும் எனக்கு நடப்பது இல்லை. அல்லேலூயா. அதுபோன்று இருப்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? திராணிக்கு மிஞ்சி சோதிக்க விடவே மாட்டார். அவர் வருவார், அவரே மானிட்டர் பண்ணுவார். அந்த சோதனைகளை கண்காணித்து ஓரளவு கூட மிஞ்சி போவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். பின்பு என்ன செய்வார்? சோதனையோடு கூட தப்பிக்கும் வழியை உண்டாக்குவார். சோதனையை அகற்ற மாட்டார், அந்த சோதனையிலே தப்பிக்கும் வழியை உண்டாக்குறாரே பாருங்கள். அல்லேலூயா. அந்த நாட்களில் எம்ஜிஆர் படம் என்று சொல்வதெல்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் வரும். 100 பேர் சூழ நின்று கொண்டிருப்பார், ஒரு ஆளை இருந்து கொண்டு சமாளித்து வெளியே விடுவார். அவர் வரும்பொழுது ஒரு வழியை உண்டாக்குவார் என்று இந்த உலகம் ஒரு நடிகனை போய் நம்பி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே. அதை வைத்து ஒரு கட்சி, அதை வைத்தவனை வாழ்க என்று வாழ்த்துவது, போற்றுவது, அரசியல். நாம் அதை பேசவில்லை, வரவில்லை. அவரை போற்றுவதற்கு நான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறேன். பட் மை ஜீசஸ், என் ஆண்டவர், ஹி வில் கம், வருவார். அந்த உபத்திரவத்தின் நடுவிலே சோதிக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் சோதனையின் ஊடாகவே வந்து வழியை திறக்கிறாரே பாருங்கள். அது செங்கடலாக இருந்தாலும் அது ஊடாகவே வந்து வழியை திறக்கிறாரே பாருங்கள். அது யோர்தான் நதியாக இருந்தாலும் ஊடாகவே வந்து வழியை அவர் திறக்கிறாரே பாருங்கள். அது எரியோ முதலாக இருந்தாலும் ஊடாகவே வந்து இதெல்லாம் உடைத்து பாதையை உண்டாக்குறாரே பாருங்கள். தட்ஸ் a wonderful God. Hallelujah. அதுபோன்ற வாழ்ந்தவன் நான் சொல்லுவான், அவருடைய அன்பை விட்டு ஒருவனும் என்னை பிரித்துவிட முடியாது என்று அறிவான். He never doubt Jesus. இயேசுவை அவன் சந்தேகப்படுவதோ அவருடைய அன்பை குறித்து கேள்வி கேட்பதும் மாட்டான். ஒரு கேள்வியோடு கேட்க மாட்டான். ஒரு கேள்வி தெரியாமல் கேட்டு விட்டான் என்றால் புழுதிலே உட்கார்ந்து மனம் திரும்புவான். உம்மை நேசரே, உடைய நேசம் பெரியது, உடைய நேசத்திலே பழுதொன்றும் இல்லை, அதை பழுதுபடுத்தின என்னை மன்னியும் என்று அவன் கேட்டு இருப்பான், பிறண்டிருப்பான், அழுது இருப்பான், மனம் திரும்பி இருப்பான். நீ ஒரு காலம் அப்படி சொல்ல மாட்டேன் என்று அவன் தீர்மானம் செய்திருந்திருப்பான். ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியை அவர் என்னவென்று சொன்னார்? முடியவில்லை என்று சொன்னார். பவுலுக்கு அது முடியவில்லை, பேதுருக்கு அது முடியவில்லை, யோவானுக்கு அது முடியவில்லை, பக்தர்களுக்கு முடியவில்லை, ஜான் வெஸ்லிக்கு அது முடியவில்லை, ஒருவருக்கும் அது முடியவில்லை. இவை எல்லாவற்றையும் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் என்ன செய்கிறோம்? ஜெயமும் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். என்ன வார்த்தை சொன்னார்கள் பார்த்தீங்களா? எங்களை அன்பு கூறுகிறவர் ஆளே. சொல்லி பாருங்கள். ரியலி உங்கள் அன்பு கூறுகிறவரா? ஹல்லேலூயா. விண்ணகமே மகிழும் ஐயா. இப்பொழுது சொல்லுவதை எப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம். ஏன் அவன் பசியாக இருக்கிறான்? கடன் வாங்குவதில்லை ஐயா. பசித்தது என்று அவன் போய் கடன் வாங்குவது இல்லை. சில காரியங்களிலே, சில பழைய ஏற்பாட்டிலே நீதிமான் கடன் வாங்க மாட்டான், வாங்கினாலும் கொடுப்பான் என்று எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் பொழுது எதற்கு கடன்? நீங்கள் ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதீர்கள் என்று சொல்லும் பொழுது பசியாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் பழைய சோறை வைத்து 3 நாள் சாப்பிடலாம் என்று அவன் சொல்லுவான். பழைய சோறு இருக்கிறது அதை வைத்து சாப்பிடலாம் என்று அவன் சொல்லுவான். அல்லது 3 வேளை சாப்பிடுவதை 2 வேளையை அவன் மாற்றுவான். ஒரு நாள் பசியாக இருந்தாலும் என்ன, கடன்படாது வாழுகிறோம் பாருங்கள் என்று அவன் இருப்பான். என்னவும் சொல்லுவான் அவன், God loves us, தேவன் நேசிக்கிறான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவான். இவ்வளவு நடக்கின்ற நிமித்தம் கர்த்தரை நீங்கள் பழி சொல்லி விடாதீர்கள். God loves me, தேவன் என்னை நேசிக்கிறார் என்று அவன் சொல்லுவான். ஹல்லேலூயா. என்னை அன்பு கூறுகிறாரே என்பதை உங்கள் வாழ்க்கையிலே கல்வெட்டிலே எழுதப்பட்டதை போல் வைத்திருந்திருக்க வேண்டாமா?
ஹி லவ்ஸ் மீ, என் அன்பு கூர்ந்தவராலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறோம். அத்தனை வியாகுலமும் துன்பமும் வந்ததெல்லாம் தெய்வ அன்பை பறிப்பதற்கு தானே என்பதை அவன் உணர்வான். தெய்வ அன்பை பறித்து விட்டு காட் இஸ் லவ்லெஸ், தேவன் அன்பற்றவர் என்று சொல்ல பார்க்கிறான். உங்களை முடக்குகிறான், உங்களை முன்னேறி விடாமல் கால்களை எல்லாம் பின்ன வைக்கிறான், தளர வைக்கிறான், நெகிழ்ந்து போகும்படியான உங்களை கைகளை அவன் வைத்து விட அவன் பார்க்கிறான். அதையெல்லாம் ஜெயித்தவர்களாய், முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் என்பதெல்லாம் தெய்வ அன்பை ஒரு நாள் கூட கொஸ்டின் பண்ணாதவர்களாய், கேள்வி எடுப்பாதவர்களாய் வருகிறவர்கள் தே கான்குவர், அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. இந்த அற்புதமான இந்த உபத்திரம், வியாகுலம், பஞ்சம், நாசமோசம், பட்டயம் என்று வருகின்ற அந்த நேரமாக இருந்தாலும் சரிதான், அல்லது முகாந்திரம் இல்லாமல் பயக்கிற ஒரு பகுதி என்று வரும்பொழுது அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி, எஸ் நான் பயக்கப்படுகிறேன், அதில் என்னவாக இருக்கிறேன் என்று பாருங்கள். அதில் உங்களுடைய சிலுவை மாசுபட விட்டு விடாதுங்கள். இட் மஸ்ட் பி ஹோலி கிராஸ், பரிசுத்த சிலுவையாக இருக்க வேண்டும். புனிதத்திற்குரிய சிலுவையை வைத்திருந்து இயேசுநாதர் சுமந்த இந்த சிலுவை பட்ட பாடுகளினாலே என்று அதை வைத்திருந்து வாழுங்கள். அவர் சகித்த பவிலால் வந்த அந்த விரோதங்கள், அவர்களுக்குரிய விரோதங்கள் சகித்தார் என்று முன்னேறி செல்லுங்கள். முதநிமித்தம் கொல்லப்படுகிறோம் என்று முன்னேறி வாழுங்கள். தேட் இஸ் அ பியூட்டிஃபுல், அழகுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுபோன்ற வாழ்க்கையை நம்ம எல்லோரும் பெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். நான் எத்தனை தான் வாழ்க்கையிலேருந்து நான் பேசினாலும், எத்தனை தான் நான் மகிழ்ந்து களி கூர்ந்து எவ்வளோதான் பொங்கி 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 நான் பேசி வைத்தாலும், ஐ டோன்ட் நோ, கொஞ்சம் பேர் அதை பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நாட் எவ்ரிபடி, எல்லோரும் பிடிக்கப்படாதிருப்பதை பார்த்து நான் வருந்துவது உண்டு. தேட்ஸ் ரைட், காட்லி சாரோ என்று சொல்வது தேவபக்திக்குரிய அந்த வருத்தம் தான். அந்த வருத்தத்தை நான் வைத்து நான் பல காலம் நான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறேன். ஆண்டவரை கொஞ்சம் பேராக இருந்தாலும் அத்தனை பேரும் உடைய அன்பை சந்தேகிக்காத, கேள்வி கேட்காத மக்களாய் இருந்து நிற்க வேண்டுமே. இவர்கள் லோகத்தின் நிமித்தம் பகை உண்டாக்காதவர்களாய், முதன்மித்தம் நாங்கள் கொல்லப்படுகிறோம் என்று அவர் வாழ்ந்து, லோகத்தின் நிமித்தம் சிநேகிதலை வைத்திருக்கிறவர்களாய், முகாந்திரமில்லாமல் பயக்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற பிராண்டை உடையவர்களாய் இல்லாமல், முகாந்திரத்துக்குரிய பகையை வைத்து கொண்டு துன்பம், யாகலும், கஷ்டமெல்லாம் வரும்பொழுது தேவன் எங்கள் அன்பாக இல்லை என்பதை சொல்கின்ற ஒரு லெத்தர்ஜிக்கல், அதில் ஒரு சோர்வு, அதில் ஒரு டல்னஸ், அதில் உட்கார்ந்து கொள்வது, அது முடங்கி படுப்பது, இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க மாட்டீரோ என்று நான் தேவனுடைய சமூகத்தில் கதறுவது உண்டு. எல்லோரும் அது ஒன்று இல்லாமல் தேவனுடைய இருதயத்தை மகிழச் செய்கிறவர்களாய் என்று கேட்டு இந்த செய்தியின் சாரத்தை விளங்கி வாழ்கிறவர்களாய் வாழ தேவன் கிருபை செய்வாராக. நம்ம யாரும் எழுந்திருந்து ஜெபம் செய்ய கடவோம். பரலோகபிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். என்ன சம்பவித்தாலும் உடைய நாமத்தின் நிமித்தம் என்பதாய் இருக்க வேண்டும், நிமித்தம் என்று இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையிலே தெய்வ அன்பை நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடாதபடி, இவை எல்லாவற்றிலையும் என்று வருகின்ற சூழ்நிலையில் வரும்பொழுதெல்லாம் அந்த அன்பை விட்டு ஒன்றும் எங்களை பிரிக்க இயலாது என்று சொல்கிற தெய்வ அன்பை இந்த உலகம் எத்தனையாய் அதை கேள்வி எடுக்கிறது, எத்தனையாய் அதை ஆண்டவரை முறுமுறுக்கிறது. ஆண்டவரே, அதுபோன்று வாழ்க்கையை நரக வாழ்க்கை என்று அறிந்திருக்கிறோம். அதுபோன்று வாழ்ந்து விடாதபடி எல்லோரும் தேவன் எங்களை நேசிக்கிறார், என்னை அன்பு கூறுகிறார் என்று அந்த அற்புதமான இந்த பகுதியை உபத்திரவத்திலையும், துன்பத்திலையும், வியாகுலத்திலையும், பசியிலும், பட்டினியிலும், நிர்வாணத்திலும், எல்லா நிந்தை நேரத்திலையும் வாழ்ந்துவிட அனுகிரகம் செய்வீராங்க. மெய்யாகவே இதெல்லாம் என் சொந்த வாழ்க்கையை மாறுவதற்குரிய கிருபையை தருவீராங்க. ஆவியானவர் கிரியை செய்து இந்த வாழ்க்கையை நாங்கள் நிஜமாக வாழ்ந்து ருசித்து வாழ்ந்துவிட உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.